எர்த்தோட மஸ்க் கெமிக்கல் எப்படி டைல்யூட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து லாக்டவுனில் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்க ரெஸ்ட் ரூம். அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கம்பெனியை கான்டாக்ட் பண்ணாங்க. நம்ம மஸ்க் கெமிக்கலை யூஸ் பண்ணி எப்படி ரீஸ்டோர் பண்ணி அந்த பாத்ரூம் கொடுத்தோன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். இது பிஃபோர் வீடியோ. ஸ்டெயின் இப்படிலாம் இருந்தது. இது பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம ரீஸ்டோர் பண்ணோன்றத இதில் ஷார்ட்டாக பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ண போகிறோன்றத வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது மஸ்க் லிக்விட் 5 to 10 ml இருக்கும். அதை எப்படி மிக்ஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எம்டி ஜக்கில் அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம டேப்பில் பாத்ரூம் டேப்பில் ஓப்பன் பண்ணுவோம். அப்போ தான் மிக்ஸ் ஆகும் நல்லா. எப்படி மிக்ஸ் ஆகி வந்து பாருங்கள். அதில் கொஞ்சம் ட்ராப் பக்கெட்டில் இருந்தது. இப்போ பக்கெட்டில் தண்ணி போயிட்டுருக்கு. அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஹேண்டில் ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி அதை டிப் பண்ணி எல்லா ஏரியாலையும் அப்ளை பண்ணுவோம். எப்போவுமே பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது டாப் டு பாட்டம் ஃபஸ்ட்டு டாப்லேருந்து பண்ணிட்டு வரணும். அப்போ தான் அந்த கெமிக்கல் அப்படியே வலிஞ்சு கீழே அப்படியே அது பாட்டு போகிறது. அது நம்மளுக்கு க்ளீன் பண்ண யூஸியாக இருக்கும். அப்புறம் டாப்பில் வெறும் அப்ளை தான் பண்ணுறோம். ரொம்பலாம் தைக்க தேவையில்ல. வெறும் அப்ளை பண்ணி விட்டுட்டு வாங்க அப்படியே வேகமாக. சைடு வால்ஸ் ஃபுல்லாக எல்லா சைடும் விண்டோ பாருங்கள். நம்ம அது கொஞ்சம் ட்ராப் இருந்ததில் அது எப்படி வந்துருக்கு பாருங்கள். கொஞ்சம் டேப் ஆஃப் பண்ணிடலாம். வெறும் 5 to 10 ml தான் மஸ்க் யூஸ் பண்ணுறோம். நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. நீங்கள் இந்த பக்கம் டாப்பில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது அது சோக்கிங் டைம் அது யூஸ் ஆகும். அது ஊறிட்டுருக்கும் அது பாட்டில். அப்புறம் அப்ளை பண்ணி விட்டே வாங்க. அது ஸ்டெயின்ஸில் நல்லா ஊறி ஸ்டெயின்ஸை கரைச்சிரும். அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு டோட்டலாகவே 1 to 2 minutes உள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அப்படியே டோர் பேக் சைடு. இது நார்மல் வீடியோ தான், ஃபாஸ்ட் டைம் வீடியோலாம் இல்லை. இது நார்மலாக அப்ளை பண்ணுறது தான். ஒரு கையில் கேமரா ஒரு கையில் அப்ளை பண்ணுறதால மாதிரி வீடியோ ஷேக் ஆகுது. அப்படியே பிவிசி டோர் பேக் சைட்லேயும் அப்ளை பண்ணிடலாம். மஸ்க்கு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். டைல்யூஷன் ரேஷியோ மாற்றிக்கணும். பெயிண்டட் சர்ஃபேஸில் டைல்யூஷன் நிறைய வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸ்டெயின் அதிகமாக இருக்கிறதுல வாட்டர் கொஞ்சம் கம்மியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டம் வந்தாச்சு. டாப் ஒரு ரவுண்டு முடிச்சாச்சு. இப்போ பாட்டம் டாப்பில் 3 அடி, கீழே ஒரு 3 அடி. ஏன்னா இப்போ நம்ம மேலே போட்டது கீழே வலிஞ்சிருந்துச்சு. டிஃப்ரெண்ட் பாருங்கள். தேய்க்கும் போதே கரைஞ்சி வந்துடுது ஸ்டெயின்ஸ். நீங்கள் தேய்ச்சிட்டே இருக்கக்கூடாது. வேணும் அப்ளை பண்ணிட்டே போங்க. ஸ்டெயின்ஸ் அது கரையும். அது பார்க்கணும். இப்போ அப்படியே கீழே ஃப்ளோருக்கு வந்துடணும். ஏன்னா ஆல்ரெடி லிக்விட் மேலேருந்து வலிஞ்சு கீழே வந்துடுச்சு. ஃப்ளோர்லேயும் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டுருந்தோம். இப்போ டோர் பேக் சைடில் டவுனில் எப்போவுமே ஸ்டெயின்ஸ் அதிகமாக இருக்கும். அதுலேயும் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டணும். ஏன்னா மேலே பண்ண லிக்விடே கீழே வலிஞ்சு வந்துருக்கும். நேரம் அப்படியே ஸ்க்ரப் பண்ணணும். நம்ம ஒரு கையில் ஜக்கில் லிக்விட் வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே ஸ்க்ரப் பண்ண வேண்டியது. நீங்கள் எவ்வளோ வேகமாக மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபோமாக வரும். சில பேர் லிக்விடை இது பண்ணிட்டு ஜக்கில் வாட்டர் பிடிச்சி அதில் ஊற்றுறீங்க. அப்படி ஊற்றக்கூடாது. குழாயில் திறக்கும் போது ஸ்பீடாக தண்ணி அடிக்கணும் போது நல்லா ஸ்பீடாக மிக்ஸ் ஆகும் லிக்விட். இது பாருங்கள் இப்படி கரைஞ்சி விழுப்பாங்க ஃப்ளோ. மேலே அப்ளை பண்ணுறதுக்கும் கீழே அப்ளை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் டிஃப்ரெண்ட் வரும். அதுக்கு தான் டாப் டு பாட்டம் பண்ணணுன்றது. மேலேருந்து கீழே வரணும். ஏன்னா மேலே பண்ணும்போதே கீழே அது பாட்டு வலிஞ்சிட்டே இருக்கும். அப்பப்போ அதை க்ளீன் பண்ணும்போது கீழே ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. செராமிக் கீழே வந்து எப்போவுமே ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸ்டெயின். அது கால் வைக்கிற இடம்லாம் அதில் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா அது ஊறிட்டே இருந்ததுன்னா கொஞ்சம் நேரத்தில் அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. எம்ரி தேய்க்கிறதுக்கோ எதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபைன் எம்ரி 120 தான் யூஸ் பண்ணணும் செராமிக். இது பிவிசி டோர் பேக் சைட் பண்ணுறோம்.
இது ஊறும்போதே ஸ்டெயினை கரைச்சிடும். அப்ளை பண்ணும்போது எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணிடணும். ஏன்னா நம்ம இப்போ வந்து மேலெல்லாம் இந்நேரம் கரைஞ்சிட்ருக்கோம். நம்ம இப்போ கீழே அப்ளை பண்ணுறதுக்குள்ளே மேலே ஊறிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அந்த லிக்விட் கீழே ஆல்ரெடி வலிஞ்சு இருந்ததால் நம்ம தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழேயும் ஓரளவுக்கு லூஸ் ஆகிட்ருக்கோம் நம்ம மேலே அப்ளை பண்ணும்போதே. அதுக்கு தான் டாப்லேருந்து பாட்டம் வரணுன்றது. பாருங்க க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் வலிஞ்சது. இது ஆக்சுவலாக க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நம்ம அப்படியே ட்ரையாக சுண்ணாம்பு போல் ஒட்டி இருந்தது, சிமெண்ட்டு போல், ஒயிட் சிமெண்ட் போல் ஒட்டிகிட்டு இருந்தது. இது கரைச்சிடும். ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சோக்கிங் டைம் கொடுக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊறிச்சுன்னா அது அப்படியே ஏடு போல் வந்துடும். அதுக்கப்புறமா இதில் ஊறி ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நம்ம டைம் இருக்குன்றதால இதை ஊற விட்டுடலாம். இது அப்படியே, ஏன்னா இன்னொரு ரெஸ்ட் ரூமுக்கு இந்த லிக்விட் பேலன்ஸ் லிக்விடை கொண்டு போயிடலாம். லிக்விட் இருக்கு இன்னும், இதை அந்த ரெஸ்ட் ரூமில் அப்ளை பண்ணலாம். ஏன்னா அது வரைக்கும் இது ஊறும். எல்லாம் ஃபிட்டிங் கிட்டிங் எல்லாத்தையும் போட்டாச்சு. பக்கத்தில் இன்னொரு ரெஸ்ட் ரூமும் இருக்குது. எம்டி ஹவுஸ்ன்றதால ரெண்டுத்தையும் ஒரே டைமில் பண்ணலாம். அதுவே ஆள் இருக்க வீடாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண விட்டுட்டு இன்னொரு ரெஸ்ட் ரூமை நம்ம பண்ணணும். அதே 3 ரெஸ்ட் ரூம் இருந்தால் ஒன்றை விட்டுட்டு 2 பண்ணலாம். ஏன்னா சோக்கிங் டைம் இருந்தால் உங்களுக்கு க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும், அது ஊறிட்டு இருந்ததுன்னா. இப்போ இந்த டைமில் அங்கே ஊறிட்டுருக்கோம். அதே போல் தான் இந்த ரெஸ்ட் ரூமையும் டாப் டு பாட்டம் தான். ஃபஸ்ட்டு டாப்பில் பண்ணணும். மஸ்க் கெமிக்கலோட இருக்க பெனிஃபிட் என்னென்னா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். அந்த சில ரெஸ்ட் ரூம்லலாம் ஒயிட்டாக வரும். இந்த ஆசிட், லோக்கல் ஆசிட் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்லலாம் ஒயிட்டாக அடிச்சிருக்கும். நம்ம கெமிக்கல் அதெல்லாம் வராது. அதே போல் ஈஸி டு யூஸ், கையில் பார்த்தாலும் ஒன்றும் வராது. ஆனால் ஸ்டெயின்ஸை நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம டாப்பில் இது பண்ணும்போது தண்ணி பிடிச்சிடலாம். இது வந்து முடிச்சதுக்கப்புறம் இது ஒரு போனஸ் கிளிப். இது எப்படி நம்ம மஸ்க் எவ்வளோ பவராக இருக்குன்னு பாருங்கள். இது கூல்ட்ரிங்ஸோட மூடி கேப் தான். இது ஒரு எம்டி பக்கெட்டில் ஊற்றியாச்சு. ஒரு மூடி. இந்த கெமிக்கலை நான் டெமோ பண்ணுறதுக்காக மட்டும் காமிக்கல. இந்த கெமிக்கலை இந்த பக்கெட் ஃபுல்லாக இது பண்ணி ஃப்ளோர் பண்ணுறதுக்கு, வீடு ஃபுல்லாக என்டையர் ஃப்ளோர் பண்ணுறதுக்கு. H.S.R பவர் பார்த்துருக்கீங்க. இது எவ்வளோ வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்டில் போடுங்க. டேப் ஓப்பன் அதே போல் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாட்டர் ரீசைக்கிள் பண்ணுற வாட்டர் இருக்கிறதால ப்ராப்ளம் இல்லை. வாட்டர் கொடுத்து வச்சோம். நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் திருப்பி ரீசைக்கிள் பண்ணுறோம். எப்படி எவ்வளோ ஃபோம் வருது பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் கேப் தான். அந்த கேப் அங்கே எதுக்கு போட்டேன்றது உங்களுக்கு புரியும் இது முடியும் போது. எப்படி வருது பாருங்கள். ஆக்சுவலாக 1 லிட்டர் மஸ்க்கே 1 இயருக்கு போதும் ஒரு வீடுக்கு. எல்லாமே பண்ணலாம். ஃப்ரிட்ஜு க்ளீனிங், கிச்சன் க்ளீனிங். ஆக்சுவலாக மஸ்க்கு ஸ்டிக்கி ஸ்டெயின்ஸ்லாம் நல்லா ரிமூவ் பண்ணும். இந்த ஆயில் ஸ்டெயின்ஸ்லாம் இருக்குல்ல, சிம்னி, கேஸ் ஸ்டவ் அதெல்லாம் இருக்குல்ல. அதே போல் பூஜை சாமான் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு சும்மா இது மாதிரி போட்டு ஒரு பக்கெட்டில் போட்டு பூஜை சாமான் எடுத்து போட்டிங்கன்னா அந்த மேலே இருக்க ஆயிலெலாம் அழகாக வந்துடும். ஈஸியாக ரொம்ப ஸ்பீடாக வாஷ் பண்ணலாம் பூஜை சாமான்கள்லாம். இது மல்டிபர்பஸ் க்ளீனிங் லிக்விட். எவ்வளோண்டு போட்டோம் எவ்வளோ வருது பாருங்கள் ஃபோமு. அது கலக்கிற வேகம் தான். நீங்கள் டேப்பை வேகமாக ஓப்பன் பண்ணி விட்டால் அந்தளவுக்கு மிக்ஸ் ஆகும். அது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஃபோமாக வரும். நல்லா யூஸ் பண்ணலாம். இப்போ எவ்வளோ வருது பாருங்கள். இப்போ விட்டால் பாத்ரூம் ஃபுல்லாக கூட வந்துடும். எப்படி பாருங்கள் ஃபோம். இப்போ இந்த பக்கெட்டை அப்படியே பண்ணி
ஃபுல்லாக ஃப்ளோரிங் பண்ண போகிறோம். This is more power than H.S.R. எப்படி வந்துடும் எவ்வளோ ஃபோம் வெறும் 5 to 10 mm தான். இப்படி இந்த ரெஸ்ட் ரூமு ரொம்ப ஹாட் ஸ்டெயின். அது தண்ணி ஹாட் வாட்டரான்றதுனால சால்ட் அப்படி பிடிச்சிருந்தது ஃபுல்லாக. நம்ம அதை அவங்களுக்கு ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க யாருக்காவது இது மாதிரி பண்ணி கொடுக்கணுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் ப்ரொஃபஷனலாக வந்து பண்ணி கொடுப்பாங்க.